அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னும் சில நாட்களில் சனி வக்ர பயிற்சியானது ஆரம்பமாக போகிறது. ஸோ அதனால் இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியானது எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது, அதே போல் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இதனால் நிகழப்போகின்றன, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையானது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்திலே இருக்குது அப்படிங்கும் பொழுது சனி பகவானை பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சியினுடைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா வணங்கி கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன்களானது அமையும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த கடகராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சியினுடைய காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்களை பார்த்திங்கன்னா அடைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வேத ஜோதிடத்தில் கோள்களினுடைய இயக்கம் மற்றும் தன்மைக்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு. கிரகங்களினுடைய பயிற்சிகளை இயக்கங்களை கணக்கிடுவதன் மூலமாக ஒரு நபருடைய வாழ்க்கையில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றன என்பதை பற்றி கணிக்க முடியும். ஒவ்வொரு நபரினுடைய வாழ்க்கையிலுமே கிரகங்களினுடைய செல்வாக்கு பார்த்திங்கன்னா அதிகம் இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா மெதுவாக சுழலக்கூடிய சனி கிரகம், அதாவது சனி பயிற்சி கணிசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. இந்த ஆண்டினுடைய சனி வக்ர பயிற்சியானது இவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கடகராசிக்காரர்களுக்கு சனி உங்களுக்கு 7 மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் 2024ஆம் ஆண்டில் சனி பயிற்சி உங்களுடைய 8ஆம் வீட்டில் அஷ்டம சனியாக சஞ்சரிக்கிறார். இந்த ஆண்டில் அதிர்ஷ்டம் கிடைக்க தாமதங்கள் உங்களுக்கு ஏற்படலாங்க. வேலையில் தடைகளும் வரலாம். உத்தியோகத்தில் ஏற்றத்தாழ்வுகளானது இருக்கலாம். அதே போல் பணியிடத்தில் பார்த்திங்கன்னா மூத்த சக ஊழியர்களினால் மனக்கசப்புகளானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது. சனி பகவான் ஜூன் 30ஆம் தேதி முதல் கும்பராசியில் வக்ர பயிற்சி மேற்கொள்ள தொடங்க உள்ள நவம்பர் 15ஆம் தேதி வரை இவர் பின்னோக்கி நகரக்கூடிய வக்ர நிலையில் இருப்பார். இதனுடைய காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களை தர இருக்கிறாரு. இதனால் இந்த கடகராசி நேயர்களுக்கு என்ன பார்த்திங்கன்னா அசுப பலன்களா இல்லை சுப பலன்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இதனால் பிறருடைய சதியில் சிக்கவும் தங்களுடைய முயற்சியில் பார்த்திங்கன்னா பின்னடைவு, தோல்வி, நஷ்டங்கள் என பல பிரச்சனைகளையும் பார்த்திங்கன்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. இப்போ இந்த கடகராசிக்காரர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத குறித்தும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடகராசிக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தற்போது சனியினுடைய வக்ர அமைப்பானது மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடியதாக அமைய உள்ளன. நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வியாபாரங்கள், வீண் அலைச்சல்கள், நஷ்டங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சந்திக்க நேரிடு. பொறுமையுடன் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். உங்களுடைய ஆரோக்கியத்திலேயே பார்த்திங்கன்னா கூடுதல் கவனங்கள் இருப்பது அவசியம். எந்த ஒரு முடிவையுமே அவசரப்பட்டு நீங்கள் எடுக்க வேண்டாம். இதனால் உங்களுடைய வேலை மற்றும் குடும்ப விவகாரங்களில் பார்த்திங்கன்னா சிக்கலை சந்திக்க நேரிடும். முதலீடுகளினுடைய விஷயத்தில் அனுபவசாலிகளினுடைய அறிவுரையை நீங்கள் எடுத்துக்கொள்வது மிக சிறந்தது. இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் மெதுவாக பிரதிபலிக்கவும் ஒரு அழைப்பாளர் குறிப்பிடப்படுகிறது. அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுடைய உணர்ச்சிகள் உங்களுடைய திசை காட்டியாகும். இது வாழ்க்கையினுடைய எழுச்சி மற்றும் ஓட்டத்தின் மூலமாக உங்களை வழிநடத்துகிறது. ஒரு படி பின்வாங்குவது உங்களுடைய உண்மையான சுயத்துடன் ஒத்துப்போகக்கூடிய முடிவுகளை பார்த்திங்கன்னா எடுக்க தேவையான தெளிவை உங்களுக்கு வழங்கும். இது சுய பரிசோதனைக்காக ஒரு காலகட்டங்கள். அப்படி இல்லையா தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் உங்களுடைய பாதையை பற்றி நீங்கள் ஆழமான புரிதலை அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். காதல் உலகில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஆழமான தொடர்புகளையும் அர்த்தமுள்ள உரையாடல்களையும் பார்த்திங்கன்னா நாடுவீர்கள். உங்களுடைய பங்குதாரர் அல்லது சாத்தியமான காதல் ஆர்வத்துடன் உங்களுடைய உணர்வுகளை பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் வெளிப்படுத்த இது ஒரு காலகட்டங்களாக காணப்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் புதிதாக எதையுமே செய்வதற்கு முன்பு
தங்களுடைய சொந்த உணர்ச்சி தேவைகளை வந்து பார்த்திங்கன்னா நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். மேலுமே உங்களுடைய நிதி ரீதியாக நீங்கள் எச்சரிக்கையான ஒரு நம்பிக்கையை வந்து வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய பட்ஜெட்டை வந்து பார்த்திங்கன்னா மறுமதிப்பீடு செய்வதை நீங்கள் காணலாம், அல்லது சேமிக்க அல்லது முதலீடு செய்வதற்கான புதிய வழிகளை கருத்தில் கொள்ளலாம். இது ஒரு தன்னிச்சையான கொள்முதல் அல்லது ஆபத்தான நிதி நகர்வுகளுக்கான ஒரு காலகட்டங்கள் அல்ல. அதற்கு பதிலாக ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்டகால நிதி ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். ஒரு சிறிய அல்லது வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனமான முதலீடு செய்ய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வரவை மிஞ்சிய செலவுகளானது வந்து ஏற்படுங்க. அதே போல் ஒரு சிலருக்கு அதிக அளவில் மன அழுத்தங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் வந்து உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த அளவிற்கு லாபங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிடைக்காது. போட்டிகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். சூழ்நிலைகள் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சரியாக நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் வருமானங்கள் சிறப்பாக இருக்கும். என்னதான் வருமானங்கள் சிறப்பாக இருந்தாலுமே செலவுகளானது உங்களுக்கு அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் என்பதனால வீண் விரயங்கள் செய்வதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருக்கும் உறவுகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து முடித்த அளவிற்கு விட்டு கொடுத்து செல்வது மனஸ்தாபத்தை வந்து குறைக்கும். அதேபோல் உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் எதிர்பார்த்த அளவிற்கு மாற்றங்கள் வந்து ஏற்படாதுங்க. மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளானது உண்டாகும். அதேபோல் இந்த காலகட்டங்களில் மேலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக வந்து காணப்படும். இந்த காலகட்டங்களில் எல்லா வகையிலுமே நல்ல பலன்களானது உண்டாகும். அதேபோல் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வங்களும் வந்து அதிகரிக்கும். வழக்குகள் சார்ந்த எதிலுமே சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. வீண் பிரச்சனைகளில் நீங்கள் ஈடுபடாமல் தவிர்ப்பதும் நல்லது. வீடு மனை ஆகியவற்றில் முதலீடு செய்யும் போது கவனங்களானது தேவை. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான மனக்கவலைகள் தோன்றி மறையும். ஆனால் லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இப்பொழுது வந்து கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலுமே நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் நல்லது. இப்போது குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து போவார்கள். அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய நேரிடும். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியானது உண்டாகுங்க. வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். மூத்த சகோதரர்கள் மூலம் நன்மைகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே கூடுதல் கவனத்துடன் வந்து செய்வது நல்லது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனங்களானது தேவை. கலைத்துறையினருக்கு முன்னேற்றங்கள் சீரான பாதையிலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். எடுத்த பணிகளில் சாதகமான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த லாபங்களானது வந்து கிடைக்குங்க. பொறுப்புகளும் உங்களுக்கு கூடும். திறமைகளும் வந்து வெளிப்படும். வெளிநாட்டு பயணங்களானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். மேலிடத்தில் நெருக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். மேலிடத்தினுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவதில் ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் கூட. மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்தவர்களிடம் பழகும்போது கவனங்களானது தேவை. அதே போல் இந்த சனி வக்ர பயிற்சியினுடைய காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய பதட்டங்களானது வந்து காணப்படுங்க. உங்களுடைய பதற்ற குணத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நீங்கள் கைவிடுவது வந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவலாம். அதேபோல் காரிய தாமதங்களானது வந்து உண்டாகும். ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பங்களானது வந்து ஏற்பட்டு நீங்கும். சாதாரணமாக பேச போக அது சண்டையாகவும் வந்து மாறலாம். கவனங்களானது தேவை. வேலை தவறி உணவுகள் உண்ண வேண்டியும் இருக்கும். அதே போல் உங்களுடைய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படும். வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும்போது கொஞ்சம் கூடுதலுடன் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக அனுப்புவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்குமே வேலை வலுவினுடைய காரணமாக அலைய வேண்டி இருக்குங்க. குடும்பத்தினருடன் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனவருத்தங்களானது ஏற்படலாம். அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் வந்து பார்த்திங்கன்னா அன்புடன் பேசுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை என்று சனி பகவானை நினைத்து வேண்டிக் கொண்டு எள் கலந்த சாதங்களை வந்து பார்த்திங்கன்னா காகத்துக்கு வைக்க வேண்டும். அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாராகியம்மன் தாயை வந்து பார்த்திங்கன்னா அன்று வந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பானது.
வாராகி வழிபட்டு வருவது உங்களுக்கு காரிய தடைகள் ஆனது நீங்கும், எதிர்ப்புகளும் அகலும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்த சனிக்கிழமை தோறும் செய்துக்கோங்க. தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.